தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடிவிட்டாலும் கனிம வளத்தால் 1,00,000 கோடி ரூபாயும், கள்ளுக்கடை திறப்பது, பணம் பொருட்கள் விற்பது ஆகியவற்றால் 1,05,000 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்ட முடியும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மைனிங் ஆஃப் தி ஸ்டேட் earns 1,000 crore டு தி ஸ்டேட். மைனிங் வெறும் 1,000 கோடி ரூபாய் தான் கணக்கு காட்டியிருக்காங்க பட்ஜெட்ல. ஆனா ஹைகோர்ட்ல போய் சாண்ட் மைனிங்ல கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு 4,500 கோடி காட்டியிருக்காங்க. So mining we believe is a 1 lakh crore potential in our state. நம்ம ஊர்ல மைனிங் மட்டும் 1,00,000 கோடி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நாங்கள் டீட்டெயிலா வேலையெல்லாம் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கூப்பிட்டு ஒரு 350 பேஜ் டாக்குமெண்ட் which is available in BJP website. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது my kind request to all of you, you should go to Tamil Nadu BJP website, download கள்ளுக்கடைகளை திறந்தால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒரு 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம். ஒரு பணமரத்தை கால்குலேட் பண்ணி சார், தமிழ்நாட்டினுடைய மொத்த பணமரத்தை கால்குலேட் பண்ணி, ஈல்டு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி, அதில் 20% மைனஸ் பண்ணி 138 பொருட்கள் எடுத்திருப்போம். அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்து சார், we have said we will generate 1,05,000 crore. கல்லுக்கடையும் கல்லு இல்லாம 137 தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல 1,05,000 கோடி ஜெனரேட் பண்ண முடியும். இது சும்மா ஐவாஷ் சார். இது ஐயோ நீங்க டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வருமானம் போயிடும் சார். 44,000 கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 1,00,000 கோடி டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது. நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட். அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க. இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்ட்ல ஆடெல்லாம் போட்டு வர்றாருல சார், அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. லுக் அட் தேர் சேல்ஸ், லுக் அட் த ரெவென்யூ தே ஜெனரேட். 1,00,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு. திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும். ஸோ 44% ஆஃப் டாஸ்மார்க்ஸ் ஆஃப் டேக். நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார், பட் எங்ககிட்ட இருக்கு. அவங்க பப்ளிக்கா டிஸ்பிளே பண்றதில்ல. நீங்க எடுத்துக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 2 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்க பார்க்கணும். 5,300 கடைகள் எப்படி பேலன்ஸ் ஷீட், சேலரி எவ்வளவு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு, டிஸ்டிலரி எவ்வளவு, ரா மெட்டீரியல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க. You will clearly understand if you look at the Tasmark model. 44% டாஸ்மார்க்கினுடைய சேல்ஸ், it comes from 3 companies which are directly owned by DMK people. Directly owned by, இதெல்லாம் நம்ம எம்ஆர்ஓ டிஃபமேஷன் சுட் போதல்ல சார், வர காலத்தில் இந்த டேட்டாலாம் நாங்கள் கோர்ட்ல கொடுப்போம். You will see 3 பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க்கினுடைய 44% சேல்ஸ். அதனால் 100% டாஸ்மார்க்கை மூடி ஆகணும் சார். 100% கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும். 100% டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.